நிலாக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னும், சோழன் தான் ஹஸ்பண்ட்ன்னு தெரிஞ்சதும், ராகவ் கவலைப்படுவார்ன்னு பார்த்தா, அதுக்கு மாறா ரொம்பவே கோவப்படுறாரு. இதனால நிலாவோட வேலைக்கு பிரச்சனை வருமா? இல்ல நிலாக்கு நடந்தது உண்மையான மேரேஜ் இல்ல, ஃபேக் தான்னு ராகவ் கண்டுபிடிச்சு, திரும்ப நிலாவ லவ் பண்ண போறாரா? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். 3 நாளா சோழன் அப்செட்டாவே இருக்கத நிலா கவனிக்கிறாங்க. சோழனாலயும் நார்மலாவே இருக்க முடியல. இன்னைக்கு என்னான்னு கேட்டுற வேண்டியது தான் அப்படின்னு நிலா சோழன்ட்ட போய் பேச போறாங்க. என்னாச்சு சோழன்? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு நீங்க என்ன பிக்கப் பண்ண வந்ததுல இருந்தே அப்செட்டாவே இருக்கீங்க. அதே நேரத்துல கோவமாவும் இருக்கீங்க. என்னான்னு சொன்னா சரி பண்ணலாம்ல? என்னாச்சுன்னு சொல்லுங்க சோழன் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. இதுக்கு மேல மறைக்க முடியாம ரொம்ப அப்செட்லயும், கோவத்துலயும் சோழன் சொல்றாரு. அவன் உங்கள அவனோட ஆள்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. "யார சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு நிலா கேட்க, "வேற யாரு? அந்த ராகவ் தான். அன்னைக்கு உங்கள கூப்பிட வந்தேன்லங்க, அப்போ உங்கள அவனோட ஆளுன்னு சொன்னான். உங்கள லவ் பண்றேன்னு சொன்னான். அது மட்டுமா, நேத்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் பாருங்க" அப்படின்னு காட்டுறாரு. இந்த ஃபோட்டோவ போட்டதும் இல்லாம, கீழ ஸ்மைலிய பாருங்க. ஹார்ட் சிம்பலு, கிஸ்ஸு சிம்பல்ன்னு என்னென்னமோ போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தும் நீங்களும் அமைதியாவே இருக்கீங்கல்ல? சரிதாங்க. நமக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது தான். அதனால நானும் எவ்வளவோ என்ன மாத்திக்கணும், உங்கள மறந்துறணும்னு ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனா, இவன் அன்னைக்கு சொன்னதுல இருந்து என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியலங்க. நீங்களும் அவன லவ் பண்றதுன்னா இப்பவே சொல்லிடுங்க. நான் இப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ ட்ரை பண்றேன். திரும்ப உங்க பின்னாடியே அலைஞ்சுட்டு இருக்க தேவையில்ல பாருங்க, அப்படின்னு சோழன் சொல்றாரு. என்ன சோழன் சொல்றீங்க? ராகவ் அப்படி சொன்னாரா? என்னால நம்பவே முடியலையே! அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஆமாங்க. அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்புங்க. நான் பொய் மட்டும் தானே சொல்லுவேன். நான் சொல்றது பொய்ன்னே வச்சுக்கோங்க. அப்படின்னு கோவப்படுறாரு. இல்ல சோழன், நான் அப்படி சொல்லல. எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் வச்சதே தெரியாது. நான் பார்க்கவே இல்ல. அப்படி பார்த்திருந்தேன்னா, நான் அப்பவே கேட்டிருந்திருப்பேன். ஏன் இப்படி பண்றாரு ராகவ்? இவராலேயே எனக்கு தினமும் ஆஃபீஸ்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சோழன் கேட்குறாரு. இவரு என்ட்ட மட்டும் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. முன்னாடிலாம் அப்படி இல்ல. ஆனா, இப்ப அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனாலுமே அவரு அதே மாரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப தான் எல்லாமே எனக்கு புரியுது. நான் நாளைக்கு ராகவ்ட்ட பேசுறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. என்னங்க ஓகேன்னு சொல்ல போறீங்களா? அப்படின்னு சோழன் கேட்குறாரு. நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு ராகவ் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. இனிமேலும் வராது. நான் ஜாயின் பண்றப்பவே மேரேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லியிருந்துக்கணும். எல்லாம் என் தப்பு தான். இருந்தாலும் என்ன கேட்காம உங்ககிட்ட அப்படி சொன்னதும் சரி, ஸ்டேட்டஸ்ல இப்படி சிம்பல் வச்சதும் சரி, ரொம்ப தப்புங்க. நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். இதுக்கு நாளைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஆனாலும் சோழன் அப்செட்டாவே இருக்காரு. "என்னங்க நான் தான் நாளைக்கு கேட்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமும் எதுக்கு மூஞ்சிய உம்முன்னே வச்சிருக்கீங்க?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "அப்படி உடனேலாம் மாறிடுமாங்க? 3 நாளா என்ன பண்றதுன்னே புரியாம பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சோழன் சொல்றாரு. "சரி, நீங்க ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அதுக்கு?" அப்படின்னு நக்கலா நிலா கேட்குறாங்க. "ஆமாங்க. அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி கேட்பீங்களே! வேணும்னா நான் டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணி ரிங் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணட்டா?" அப்படின்னு சோழன் கிண்டலா கேட்குறாரு. "சரி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நிலா போறாங்க. நிலா அப்படி சொன்னதுமே சோழனுக்கு இருந்த எல்லா கவலையும் காணாம போயிடுச்சு. ஆனா முன்ன மாதிரி ரெக்க கட்டிலாம் பறக்கல. அமைதியா சந்தோஷமா இருக்காரு. அடுத்த நாள் ஆஃபீஸ் கிளம்பிட்டு நிலா சோழன ட்ராப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. "நான் எதுக்குங்க? அவன பார்த்தா அவன் ஏதாச்சும் சொல்லுவான். அதுக்கு நான் ஏதாச்சும் சொல்லுவேன்." அப்படின்னு அவரு சொல்றாரு. "என்னங்க நான் தான் இன்னைக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் என்ன? இப்ப நீங்க வரீங்களா? இல்லையா?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "சரி வாங்க போலாம்." அப்படின்னு 2 பேரும் கார்ல கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கப்போ நிலா கேட்குறாங்க, "என் கைய பார்த்தீங்களா?" அப்படின்னு. "எதுக்குங்க? அவன் குடுத்த வாட்ச கட்டி என்ன வெறுப்பேத்தவா?" அப்படின்னு கேட்குறாரு. "அட கொஞ்சம் திரும்பி பாருங்களேன்." அப்படின்னு சொல்றாங்க. அவரும் திரும்பி பார்த்தா, நிலா சோழன் குடுத்த வாட்ச தான் கட்டியிருக்காங்க. "என்னங்க சும்மா என்னோட ஆறுதலுக்காக கட்டியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. "இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா, இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான் பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க, சரிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல சோழன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "அப்போ அவன் குடுத்த வாட்சு?" அப்படின்னு கேட்குறாரு. "ஒருத்தவங்க குடுத்த கிஃப்ட்ட தூக்கி போடுறது தப்பு. அதனால வச்சிருக்கேன். ஆனா கவலைப்படாதீங்க, கட்டிக்கலாம் மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. சோழன் சின்ன சிரிப்போட வண்டிய ஓட்டிட்டு வராரு. நிலாவ இறக்கி விட்டுட்டு சோழன் கிளம்புறாரு.
"சோழன், நீங்க அதையே நெனச்சுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்றாங்க நிலா. "சரிங்க, போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புறாரு. நிலா அவங்க பிளேஸ்ல உட்காந்துருக்கப்போ ராகவ் வந்து பேச வராரு. "என்ன நிலா, அந்த வாட்ச் கட்டலையா நீங்க? இதையே கட்டியிருக்கீங்க. அது ரெகுலரா யூஸ் பண்ற வாட்ச் தான். நீங்க கட்டிக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "தெரியும் ராகவ்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேலைய பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. சரி என்னமோ ஏதோ அப்படின்ட்டு ராகவும் கிளம்பிடுறாரு. நிலாவால வேலை செய்யவே முடியல. ஃபர்ஸ்ட்டு போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துரலாம். அதுக்கப்புறம் வேலைய பார்த்துக்கலாம். இல்லாட்டி நமக்கு தலைவலி அதிகமாயிடும் அப்படின்னு நிலா ராகவ் பார்க்க போறாங்க. மீட்டிங் ஹால்ல ராகவ் தனியா உட்காந்துருக்கத பார்த்துட்டு, சரி போய் பேசிட்டு வந்துரலாம் அப்படின்னு உள்ள வராங்க. "வாங்க நிலா, சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்குறாரு. "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராகவ்" அப்படின்னு சொல்றாங்க. "ஷூர் நிலா, சொல்லுங்க. இங்க பேசலாமா? இல்ல வெளியில எங்கேயாவது போய் பேசலாமா?" அப்படின்னு இதான் சான்ஸ்ன்னு ராகவ் கேட்குறாரு. "இல்ல, இல்ல இங்கேயே பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசுறாங்க. "நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன நிலா? என்னாச்சு? எதுவுமே சொல்லாம மொட்டையா சொன்னீங்கன்னா எனக்கு புரியல" அப்படின்னு அவரு சொல்றாரு. "இல்ல நேத்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்களே, ஏன் அப்படி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அது கிஃப்ட் குடுத்தேன்ல, அதனால வச்சிருந்தேன். நான் எல்லாருக்குமே அந்த மாதிரி வப்பேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஃபோட்டோ வச்சது கூட பரவாயில்லங்க. கீழ கேப்ஷன் என்னது? ஹார்ட் போட்டிருக்கீங்க. கிஸ் பண்ற மாரி ஸ்மைலிலாம் போட்டிருக்கீங்க. இது எல்லாருக்கும் தெரியிற மாரி வேற போட்டிருக்கீங்க. கூட வொர்க் பண்றவங்கலாம் என்ன நெனைப்பாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஐயோ! சாரி நிலா, நான் எந்த இன்டென்ஷன்லயும் பண்ணல. சும்மா ஜாலியா தான் போட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "எதுங்க ஜாலி? கிஸ் பண்ற ஸ்மைலி போடுறது, ஹார்ட் போடுறதெல்லாம் ஒரு ஜாலியா? ஏன் இப்படி பண்றீங்க? அது மட்டும் இல்லாம, நீங்க சோழன்ட்ட என்ன சொன்னீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னாச்சு நிலா? என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு இவரு எதுவுமே சொல்லாம கேட்குறாரு. "நீங்க சோழன்ட்ட என்ன லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன உங்க ஆளுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க ஏன் சோழன்ட்ட அந்த மாரிலாம் சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன நிலா, நான் சொல்லக்கூடாதா? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன்" அப்படின்னு அவரு சொல்ல வராரு. "இல்ல ராகவ், உங்களால எங்க 2 பேருக்குள்ள எவ்ளோ பிரச்சனை தெரியுமா? சோழன்கிட்ட எவ்ளோ கோச்சுக்கிட்டாரு. 3 நாளா எங்களுக்குள்ள அவ்ளோ பிரச்சனை உங்களால" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல நிலா, எனக்கு புரியல. இதனால அவரு ஏன் உங்கள்ட்ட கோச்சுக்கணும்? நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போடணும்? அவரு எதுக்கு நிலா?" அப்படின்னு கேட்குறாரு. அவரு கோவப்படுவாரு. "ஏன் நிலா? அதான் ஏன்னு கேட்கிறேன்" அப்படின்னு அவரு கேட்குறாரு. "ஏன்னா அவரு என்னோட புருஷன். ஹி இஸ் மை ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்றாங்க நிலா. இதுல பயங்கர ஷாக் ஆகுறாங்க ராகவ். "என்ன நிலா சொல்றீங்க? ஹஸ்பண்டா? ஆர் யூ ஜோக்கிங்? நீங்க மேரிட் இல்லன்னு சொல்லி தானே நீங்க வரப்போ ஜாயின் பண்ணீங்க?" அதெல்லாம் எல்லாத்தையும் எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாது ராகவ். அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன் வேற. நான் யார்கிட்டயும் சொல்லலமா, அது என்னோட தப்பு தான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காம, இந்த மாரி இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமா கிளம்புறாங்க. கிளம்புற நிலாவ ஹலோன்னு கூப்பிட்டு, "இங்க பாருங்க நிலா, நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா என் மேல மட்டும் தப்பு இல்ல. நீங்க மேரிடுன்னு தெரிஞ்சா நான் ஏன் நிலா உங்க பின்னாடி சுத்தப் போறேன்? நான் ஏன் இந்த மாரிலாம் பண்ண போறேன்? நீங்க மேரிட் இல்ல, அன்மேரிட் அப்படின்றதுனால தான் எனக்கு உங்க மேல ஒரு கிரஷ் வந்துச்சு. அதனால பண்ணது தான் இது. ஐம் ரியலி சாரி. இனிமே பண்ண மாட்டேன்" அப்படின்னு கோவமா ராகவும் கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்னலாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.